தனுக்குட்டி நீ ஆசைப்பட்ட மாதிரி எலிக்குட்டியும் உயிரோடு பிடிச்சாச்சு கொண்டு போய் எங்கேயாச்சும் அம்மாவை விட்டு வந்துடுவாங்க. ஹாப்பியா? உனக்காக தான் இந்த வீடியோ. இந்த எலிக்குட்டி அம்மா வீட்டில் இங்கே எப்போ பார்த்தாலும் கிச்சனில் அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது அந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அம்மா இந்த எலியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி கொல்றது ஒரு இது இருக்கு போல், அதை வைக்கலான்னு வச்சாங்க. ஆனால் தனுக்குட்டி வேண்டாங்க அம்மா, எலி கொல்லக்கூடாது, ஒரு பொட்டி வாங்கிட்டு வாங்க, அதில் எலி பிடிச்சிட்டு கொண்டு போய் உயிரோடு எங்கேயாச்சும் விட்டுறலாம் அப்படின்னு தனுக்குட்டி சொன்னான். அப்புறம் அதே மாதிரி அம்மாவும் இங்கே பக்கத்தில் கேட்டு ஒரு எலி பொட்டி வாங்கிட்டு தக்காளி வச்சாலே தேங்காய் வச்சுருப்பாங்க போல். ஸோ அந்த எலி தேங்காய் சாப்பிட மாட்டிக்கிச்சு. இப்போது இந்த எலி உயிரோடு கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுறலாம். அப்படி விடும்போது நமக்கும் ஒரு ஹாப்பி. தடுக்குட்டி ஆசைப்பட்ட மாதிரி எலியும் ஏதோ ஒரு இடத்துல போய் நிம்மதியாக வாழும். அம்மாவுக்கும் ஹாப்பி. ஆனால் அது பயமில்லை, ஒரு ரெண்டு உட்காந்துருக்குறோமில்ல, இன்னும் நீட்டு இருக்குது, எப்படி போகலான்னு பார்த்துட்ருக்குது. இல்லைங்கம்மா, எலிக்கு நிறைய அறிவு இருக்கும், இப்படி வச்சுருந்தீங்கன்னா கூட அப்படியே அதில் ஷார்ப்பான பல்லில் ஏதோ ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும், மனசை விடாது. வெளியில் வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே போய் நின்னது அப்படியே பார்த்து ஓடிடுச்சுலாம். எடுத்துட்டியா? ஓடுறது தெரியுதா? சரி.